வெல்கம் டு சமையல் ஃபுட் கோர்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பராக பான் பொட்டேட்டோ கிரேவி. வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டேஸ்டியான கிரேவி கண்டிப்பாக ஒரு ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டில் தான் இருக்க போகுது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரான் பொட்டேட்டோ கிரேவி உங்களுக்கு சாதத்துக்கு, இட்லி, தோசை இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நான் இதில் யூஸ் பண்ண மசாலாஸ் எல்லாமே ஹோம்மேட் மசாலாஸ், ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு அட்டகாசமான ஃப்ளேவரில் இது இருக்க போகுது. நான் இன்றைக்கி கிராமத்து முறையில் இந்த ப்ரான் கிரேவியை செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆன பிறகு நான் அதில் 5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயை பயன்படுத்தியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அதில் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போயிடணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது 4 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சி வரணும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு. அடுத்தது ஒரே ஒரு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரே ஒரு முருங்கைக்காவை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் தான் நமக்கு ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டை கொடுக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கண்டிப்பாக இதை ஆட் பண்ணுங்கள். அடுத்தது நான் இன்றைக்கி 1/2 கிலோ ப்ரான்ஸை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் டீவைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு மண் வாசனை எதுவும் வராது. ப்ரான்ஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ப்ரான்ஸ் ஆட் பண்ண பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ப்ரான்ஸ் எல்லாம் நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கியிருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ப்ரான்ஸை நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி சுருண்டு வந்த பிறகு தான் நம்ம இதில் மசாலா ஆட் பண்ண போகிறோம். நான் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இதில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் இதில் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கல்லுப்பு தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் கல்லுப்பே பயன்படுத்துங்க. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, ஆனால் நமக்கு ப்ரான்ஸ்லேருந்து கண்டிப்பாக தண்ணி இந்த மாதிரி வெளியில் வரும். இந்த மாதிரி ப்ரான்ஸ்லேருந்து தண்ணியெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா நீங்கள் இது வேகிறதுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணால் போதும். எனக்கு ப்ரான்ஸ் நல்லா தண்ணி விட்டதுனால நான் இதை முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வேக விடுங்க. இப்போ நம்ம இதை தட்டு போட்டு மூடிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்க்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு புளி எடுத்து நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை நல்லா கலந்து விட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும், அதனால் நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முருங்கைக்காலாம் சூப்பராக வெந்துருச்சு. அடுத்தது உருளைக்கிழங்கும் எடுத்து பாருங்கள். உருளைக்கிழங்கும் உங்களுக்கு சூப்பராக வெந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது உங்கள் வீடு ஃபுல்லாக கமகமன்னு சூப்பரான வாசனையோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சுட்டே இருக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ நம்ம இதில் புளித்தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நம்ம எடுத்துருக்க புளித்தண்ணிலேருந்து ஒரு 20 ml மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. அதிகமாக புளி சேர்க்காதீங்க, கொஞ்சமாக இதில் புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. புளித்தண்ணி மிக்ஸ் பண்ண பிறகு இதை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. நமக்கு அந்த புளியில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போயிடணும், அந்த அளவுக்கு இது நல்லா பாயில் ஆகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான டேஸ்டியான கிராமத்து முறையில் கமகமன்னு வீடே மணக்கிற அளவுக்கு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்ட இறால் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம இதில் கட் பண்ண கொத்தமல்லியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதனால் சேர்க்க மறந்துடாதீங்க. இந்த குழம்பு உங்களுக்கு சாதம், இட்லி, தோசை இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீடே மணக்கிற அளவுக்கு இந்த குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும். கூடவே நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
தேங்க்யூ பாய்.